என் உயிரிலும் மேலான ஆத்ம பந்துகளுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்து ஆசீர்வாதம். அனுபவம், ஆற்றல், இது ஒன்று பிரிக்க முடியாது. ஆற்றல் வெளிப்படணும்னா அனுபவம் வேணும். அனுபவம் வேணும்னா அவங்ககிட்ட ஆற்றல் இருக்கணும். இந்த ஆற்றல் பயனுள்ளதாக பயன்படக்கூடிய விதத்தில் பயன்பாட்டிற்கு வரக்கூடிய அளவிற்கு உன்னுடைய ஆற்றல் வெளிப்படுத்த வேண்டும். அதற்கு அனுபவம் என்று சொல்லக்கூடியது முக்கியம், இன்றியமையாதது. இந்த அனுபவத்தை வச்சு தான் உன்னுடைய ஆற்றல் நீ வெளிக்கொண்ட முடியும். அது அறிவையும் பயன்படுத்தி அதன் மூலம் அனுபவத்தால் ஆற்றலை வெளிப்படுத்தி அதன் மூலம் நீ நன்றாக வாழ்ந்து நாட்டிற்கும் அது சேவை மனப்பான்மையில் சேவை செய்து நாட்டின் வளர்ச்சி பாதைக்கும் நாட்டின் வளத்திற்கும் உன்னுடைய அனுபவம், ஆற்றல், அறிவின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும். அனுபவம் தான் இருந்தாலும் ஆற்றல் இல்லைன்னா, அறிவு இல்லைன்னா அனுபவம் வெளிப்படாது. இது அவனுக்கே பயன்படாமல் போயிடும். யாருக்கு அதை வெளிப்படுத்த முடியாமல் போகிறாளோ அவளுக்கே இது அனுபவம் என்பது இல்லாமல் ஆற்றல் இருந்தும் அறிவால் அதை பயன்படுத்த முடியாமல் போவதற்கு காரணம் அனுபவம் இல்லாத தன்மை. அனுபவம், அறிவு இருந்தாலும் அந்த ஆற்றல் என்று சொல்லக்கூடியது எப்படி செயல்படுத்தணும், எப்படி செய்யணும், எங்கே செய்யணும், எவ்வளோ செய்யணும், யாருக்கு செய்யணும், இதனால் தொந்தரவு வராதா, துன்பம் வராதா, இதனால் நாட்டிற்கு, வீட்டிற்கு, சமுதாயத்திற்கு, மக்களுக்கு என்று சிந்தித்து செயலாற்றுவதே ஆற்றல். இது அனுபவம் தேவை, அறிவும் தேவை. அறிவின் மூலம் ஆற்றலை வெளிப்படுத்தி அனுபவத்தின் மூலம் ஆற்றலும் வெளிப்படுத்த வேண்டும். அதனால்தான் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி மேக்ஸ் த மேன்ஸ் பர்ஃபெக்ட்ன்ற மாதிரி அனுபவத்தின் மூலம் ஆற்றலை வெளிப்படுத்தி அறிவை பயன்படுத்த வேண்டும். அறிவின் மூலம் ஆற்றலை பயன்படுத்தி அனுபவத்தை ஆற்றலாக கொடுக்க வேண்டும். நம்முடைய சமுதாயத்திற்கு, நம்முடைய நாட்டிற்கு, நம்முடைய தேசத்திற்கு, நம்முடைய பாரத பூமிக்கு, ஆன்மீக பூமிக்கு என்று கூறிக்கொண்டு அனைவரும் பலனடைந்து பயனடைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு ராமானுஜன் திவ்ய திருவடியிலே சரணம்.